ஆஞ்சநேய சுவாமியோட கருத்துக்களை கேட்ட ராமர் அமிர்தத்தை அருந்தியவர் மாதிரி சந்தோஷப்பட்டார்னு நேற்றுக்கு பார்த்தோம். ஒருத்தருக்கு அடைக்கலம் தரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அரசியல் பேச்சுவார்த்தையில் அமிர்தம் குடிச்சா மாதிரி பெருமான் சந்தோஷப்படுவானே, அதில் இவ்வளோ சந்தோஷம் அவருக்கு எதனால் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சுவாமிக்கே சுபாவமாக அடைக்கலம் கொடுக்கறது தான் சந்தோஷம். எவன் ஒருத்தன் முனைப்போட முக்தி அடைய முயலுறானோ அவனோட ஒரு சின்ன எஃபர்ட்டுக்கு கூட பெரிய பலனை தரது சுவாமியோடைய வழக்கம்னு பெரியவா சொல்லியிருக்கா. சுவாமியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிற ஒருத்தனை தேடிண்டு 1000 அடி எடுத்து ஓடி வரார் சுவாமி அப்படின்னு சொல்லுவா. இத்தனை பேரில் இத்தனை வேண்டிக்கிறவாள்ல யாராவது ஒருத்தன் முக்தியை நினச்சி வேண்டிக்க மாட்டானா, அப்படி அதை முனைப்பாக இருக்க மாட்டானா அப்படிங்கிறது சுவாமியோடைய ஏக்கம் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. இதுலேயும் தனக்கு விருப்பமான அடியார், புத்தியிலேயே மிகச்சிறந்த அறிவாளியான, தன்கிட்ட முழுசான பக்தி உள்ள ஒரு அடியார் வந்து சொன்ன உடனே சந்தோஷம் தாங்கலை சுவாமிக்கு. இதுக்கு தான் சொல்வா, ஆஞ்சநேய சுவாமி மனசு வச்சாதான் ராமருடைய பக்தியே நமக்கு கிடைக்கும். பக்திங்கிற சொல்லுக்கு ஏதோ ஒன்றுத்த விருப்பத்தை வேண்டி சுவாமியை நமஸ்காரம் பண்ணி கொடுங்கோன்னு கேட்குறதோ இல்லை வேண்டுதல்கள் செய்கிறதோ கிடையாது. எந்த விதமான விருப்பமே இல்லாமல் எது வந்தாலும் அந்த சுவாமியோட பிரசாதமாக ஏற்றுக்கிறது தான் பக்தி. பிரகலாதன மாதிரி பக்திக்கு அடையாளம் பிரகலாதன். இப்படிப்பட்ட பக்தி, அன்கொஸ்டினிங் பக்தி ராமர் மேல வரணும்னா ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகம் இருந்தாதான் முடியும். பக்தினால எந்த பலன்களும் கிடைக்காது, அந்த பக்தியே தான் பலன். ராமர் நல்லவரா கெட்டவரா, ராவணனை கொன்னது நல்லதா கெடுதலா, பட்டிமன்றம் நடத்தி சினிமாக்கள் எடுத்து நம்மளை நாமளே குழப்பிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த லாபமுமே கிடையாது. இந்த எந்த கொஸ்டினுமே இல்லாமல் சுவாமிகிட்ட பக்தி வரணும்னா ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் பண்ணினா மட்டும்தான் முடியும். துளசிதாசர் சொல்றார் ஹனுமான் சாலிசால, ராமுதுவாரே துமுரக்குவாரே ஹோதன ஆக்ஞா பினபேசாரே. ஸ்ரீராமருடைய இருப்பிடத்துடைய வாசலுக்கு காவலாளி ஆஞ்சநேய சுவாமியாம். அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த பக்த சாம்ராஜ்யத்துக்குள்ள காலெடுத்து வைக்கவே முடியாது, யாராலையும் அதை கடந்து போவே முடியாது அப்படின்னு சொல்றார். இப்பட்ட ஆஞ்சநேய சுவாமியையே குருவா ஏத்துண்டவர் துளசிதாசர். இன்னொரு இடத்துலையும் சொல்றார், துமரே பஜன் ராமுகோ பாவை ஜன்ம ஜன்மக்கே துக்கு பிசுராவை. ஆஞ்சநேய சுவாமி உங்களுக்கு செய்யக்கூடிய பக்திகள் ராமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஜென்மாந்தரங்கள்ல செய்த பாவங்கள் எல்லாம் ஒரேடியா விலகி முக்திக்கு வழி உங்களை அடைவது மட்டும்தான் அப்படின்னு துளசிதாசர் சொல்றார். இப்படி வேண்டிக்கிறவர்கள் அந்த கால ரகுபதி புருஜாயி ஜஹான் ஜன்மி ஹரிபக்து கஹாயி. ஆஞ்சநேய சுவாமியோட பக்தர்கள் கடைசியில இந்த அழியும் உலகத்தை விட்டு அழியாத ராம சாம்ராஜ்ய பக்த சாம்ராஜ்யத்துக்குள்ள போய் சேருவார்கள் உன்னுடைய பக்தர்கள்னு துளசிதாசர் சொல்றார். அங்கே ஹரிபக்தர்களா அவர்களை போற்றப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி ரெக்கமெண்டேஷன் பண்ணின உடனே ராமர் பரிபூர்ணமா சந்தோஷமாயி நன்று நன்றுன்னு 2 தடவை சொல்றார். ஸ்ரீராமர் விபீஷ்ணனை தான் அடைக்கலம் தரப்போறோம்னு சொல்லி முட்டுட்டா போறோம், ஆனா அப்படி விடுறதில்லை. அதுக்கு சில காரண காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். எந்த விஷயத்திலுமே அவருக்கு ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற தனி பரம்பொருளான ஸ்ரீராமர் நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு அதிகாரமா சொல்லாம என்னத்தினால இந்த காரியங்களை நான் செய்ய போறேங்கிற ஒரு சில வார்த்தைகளை சொல்றார். அப்படி சொல்லும் போதே சில அறிவுரைகளையும் சொல்றார். இந்த அறிவுரைகளையும் வார்த்தைகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதை புரிஞ்சு அது மாதிரி நடக்கணும்னா அதுக்கு பெரிய ஒரு தவம் வேணும். சாதாரணமாக நம்மளால் அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிட முடியாது. அதை சர்வசாதாரணமாக சொல்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த மனநிலைமை வரணும்னா அவருடைய சரணங்களே தான் கதி, அதுவே தான் வழிகாட்டணும்னு நம்ம வேண்டிண்டு இப்போ கதையை பார்க்கலாம். கருத்துற நோக்கி போந்த காலமும் நன்று, காதல் அருத்தியும் அரசின் மேற்றே, அறிவினுக்கு அவதி இல்லை, பெருத்துயர் தவத்தினானும் பிழைப்பிலன் என்னும் பெற்றி திருத்தியது ஆகும் அன்றே நம்மையின் சேர்ந்த செய்கை. இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த விஷயத்த கருத்தோட ஆராய்ந்து பார்த்தா இங்கு விபீஷணன் வந்த சமயம் சரியானதே, நல்லதே அப்படின்னு சொல்றார். நன்று அப்படின்னு சொல்றார். காதல் அருத்தியும் அவன் கொண்டிருக்கிற பெரிய விருப்பம் இருக்கே, நம்மளை சரணடையணும், அடைக்கலம் கிடைக்கணும்னு, அதுவும் இலங்கை அரசின் மேலான வீடு பேரை தான் அவன் விரும்பி வந்திருக்கான். அரசின் மேற்றே அப்படிங்கிற வார்த்தைக்கு அரசு மேல அவன் கொண்டிருந்த காதல் அப்படின்னும் சில பேர் பதில் சொல்லுவா. அப்படி அர்த்தம் பள்ளிக்கொள்றது தப்பு. அரசினும் மேலே உள்ள வீட்டரசு அப்படிங்கிறதான் எடுத்துக்கணும். அறிவினுக்கு அவதி இல்லை, அவனுக்கு ஞானத்துக்கும் குறைவு கிடையாது, உயரிய தவ ஒழுக்கங்களை உடையவன்,
குற்றமில்லாதவன். இப்படிப்பட்ட எல்லா கல்யாண குணங்களையும் நம்மளை அவன் அடைக்கலம் அடையணும்னு நினைச்ச விஷயத்திலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்லையா அப்படின்னு கேட்கிறார். தொடர்ந்து பகவான் சொல்றார், மற்றி நீ உரைப்பதென்னோ மாருதி வடித்துச் சொன்ன பெற்றியே பெற்றி அன்னது அன்று எனின் பிரிதொன்றானும் வெற்றியே பெருக தோற்க வீக வீயாது வாழ்க பற்றுதல் அன்றி உண்டோ அடைக்கலம் பகிர்கின்றானை. சுவாமி சொல்றார், இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாருதி சொன்ன ஆலோசனையே சிறந்த ஆலோசனை. அது சிறந்த ஆலோசனை இல்லை இன்னும் நீங்க சொல்லலாம். அப்படி அதனால கெடுதலும் வரலாம். அப்படி வந்தாதான் என்ன? நம்ம வெற்றி பெற்றாலும் சரிதான், இந்த போர்ல தோர்த்து வீழ்ந்தாலும் பரவாயில்ல, இல்ல அழியாமையே நம்ம வாழட்டும். எப்படி ஆனாலும் நம்ம கிட்ட அடைக்கலம் அப்படின்னு வந்தவனை ஏத்துக்கலைன்னா வேற ஏதாவது ஏத்துக்கக்கூடிய விஷயம் இருக்கா இந்த உலகத்துல அப்படின்னு கேட்கிறார். இன்று வந்தான் என்று உண்டோ எந்தையை யாயை முன்னை கொன்று வந்தான் என்று உண்டோ அடைக்கலம் கூறுகின்றான் துன்றி வந்து அன்பு செய்யும் துணைவனும் அவனே பின்னை பின்றும் என்றாலும் நம்பால் புகழன்றி பிரிதுண்டாமோ. ஒருத்தன் நீங்களே சரண், உங்கள் திருவடியே சரணம், அடைக்கலம் கொடுங்கோன்னு ஒருத்தன் வந்திருக்கான். ஓ நீ இன்னைக்கு வந்திருக்க, இன்னைக்கு இது சரியில்லை, நாளைக்கு வா, இன்னொரு நாளைக்கு வா, நீ முந்தானேத்திக்கு வந்திருந்தா கரெக்டாக நான் அடைக்கலம் கொடுத்துருப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு ராமர் கேட்குறார். வந்தவன் கெட்டவனா இருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரையும் கொன்னுட்டே வந்தான்னா கூட அடைக்கலம்னு வந்துட்டானே. நம்ம தேடி வந்து அன்பு செய்யற துணைவனா வந்திருக்கான். அவனை போய் இவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு கெடுதல் நடந்தாலுமே சரி, ஆனால் இந்த அடைக்கலம் கொடுத்தோம் அப்படிங்கிறது புகழ் தானே. நம்ம கெட்டு நம்ம நாசமானாலும் இது உங்களுக்கு புகழ் தான் தரும் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்றார். தேடி வந்து சரணடைந்தவன் கெட்டவனே ஆனாலும் தெரிஞ்சுட்டே நீங்க அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து அதனால நீங்க அழிஞ்சாலுமே உங்களுக்கு பழி வராது. அது போறாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நிலையில்லாத வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சீரியஸாக எடுத்துக்காதீங்கோ, என்றைக்குமே கரெக்டாக தான் நடந்துக்கணுங்கிறத முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறார். பிறந்த நாள் தொடங்கி யாரும் துளை புக்க பெரியோன் பெற்றி மறந்த நாள் உண்டோ என்னை சரண் என வாழ்கின்றானை துறந்த நாட்கு இன்று வந்து துண்ணினான் சூழ்ச்சியாலே இறந்த நாள் அன்றோ என்றும் இருந்த நாள் ஆவது என்றான். இடத்துல கம்பர் நம்ம சிபி சக்கரவர்த்தியோட கதையையும் போட்டார். அது கேட்க ரொம்ப அழகா இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல ஒரு புறாவோட கதையை சொல்றார் ராமர் ஒரு எடுத்துக்காட்டா. அது இதுலயும் வருது, கம்பராமாயணத்திலையும் வருது. கூடவே சிபி சக்கரவர்த்தியோடைய செய்தியையும் போட்டிருக்கார். ராமர் சொல்றார், நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு புறாவுக்காக தராசு கோல்ல தன்னுடைய அதையே அறிந்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியுடைய புகழ் இன்னி வரைக்கும் மங்காமதானே இருக்கு. இந்த செய்கை தன்னை அழிக்கும்னு தெரிஞ்சு ஒரு ராஜா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னையே அர்ப்பணமா கொடுக்க முனைந்தான் அப்படிங்கிற புகழ் இன்னி வரைக்கும் யாருக்காவது மறக்க முடியுமா? இந்த விபீஷணன் என்னை சரணடைஞ்சான் ஆனா நான் அவனை ஏத்துக்கல அப்படின்னு சொல்ற நாளை விட இவனை நான் ஏத்துண்டேன், இவனுடைய சூழ்ச்சியாலேயே நான் அழிந்து பட்டேன்னாலும் நான் ஏத்துண்டேங்கிற ஒரு நாள் என்னைக்குமே பழி இல்லாத புகழைத்தானே தரும். அப்படிப்பட்ட நாள்ல என் உடல் மறைந்தாலும் நான் என்னைக்கும் வாழற நாளா அந்த நாள் ஆயிடாதா அப்படின்னு கேட்கிறார். இடைந்தவர்க்கு அபயம் யாம் என்று இறந்தவர்க்கு எரிநீர் வேலை கடைந்தவர்க்காகி ஆலம் உண்டவர் கண்டிலீரோ உடைந்தவர்க்கு உதவானாயின் உள்ளது ஒன்று ஈயானாயின் அடைந்தவர்க்கு அருளானாயின் அரண் எம்மாம் ஆண்மை என்னாம். பார்க்கடலை கடைந்த போது சிவபெருமானை வேண்டி அவர்கள் துதியெல்லாம் செய்ததா தெரியல. ஆனால் ஆலகால விஷயம் வந்த உடனே அவசரமாக ஸ்துதி பண்ணி சுவாமியை கூப்பிடுறா, வந்து காப்பாத்துங்கோ அப்படின்னு. அப்படி அஞ்சி ஓடி வந்த தங்கிட்ட அடைக்கலமாக வந்தவாள்கிட்ட நீயே முன்னாடியே என்னை கூப்பிடல இந்த மாதிரிலாம் எந்த கொஸ்டினும் பண்ணாமல் அவங்களுடைய அல்டீரியர் மோட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கான்லாம் யோசிச்சிருந்தாரா சுவாமி? உடனே போய் அந்த கொடூரமான ஆலகால விஷத்தை தானே குடிச்சு நலிந்தவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுத்தாரே அந்த சுவாமி, அதை நீங்கள் பார்த்ததில்லையா அப்படின்னு கேட்குறாரு. இவர் தான் பார்த்தார் திருமாலா இருந்து, நம்ம தான் கேட்டு தானே இருக்கோம், அவர் பார்த்தது இல்லையான்னு கேட்குறாரு, கண்டது இல்லையோன்னு கேட்குறாரு. வாழ்க்கையில் தோத்து போய் சிதைஞ்சு நொந்து போனவாளுக்கு ஒருத்தன் உதவலை, தங்கிட்ட ஒன்று இருந்துட்டு ஒரு அவசியம் வேண்டி வந்தவாளுக்கு கொடுக்கல, அடைந்தவருக்கு அருளான நம்ம தேடி அடைக்கலமாக வந்தவர்களுக்கு ஒரு அருள் செய்யலை, கருணை காட்டலை அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்னா அப்புறம் தர்ம நெறி இருந்து என்ன பயன், ஆண்மை இருந்து என்ன பயன், இதனாலெல்லாம் யாருக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறார் சுவாமி.
பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி முட்டி பாடுறு பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பைம்புள் வீடு பெற்று உயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழுமிதன்றோ. ஒரு மரத்துல ஒரு ஜோடியான புறாக்கள் இருக்கு, ஆண் பெண் புறாக்கள். ஒரு வேடன் வந்து அவர்களை வேட்டையாட வரான். வந்து பெண் புறாவை அடித்து கொன்னுட்டான். அதை கொன்று சாப்பிட்டுட்டான். அவனுக்கு திடீர்னு குளிர்றது. அப்போ அந்த ஆண் புறா என்ன பண்ணித்தான், தன்னுடைய பேடை இறந்தது வருத்தமாக இருந்தால் கூட பாவம் இந்த உயிருள்ள இந்த ஜீவன் வருத்தப்படுறதே, குளிரில் கஷ்டப்படுறதேன்னு போய் சுள்ளி எல்லாம் பொறுக்கின்னு வந்து போட்டு அவனுக்கு நெருப்பு மூட்டுறதுக்கு ஒத்தாசை பண்ணித்தான். அப்படி நெருப்பு மூட்டி அவன் குளிர் போனதுக்கப்புறம் அடுத்தது என்ன, ஒரு ஆளுக்கு பசிக்கிறதுன்னு அவன் வருத்தப்படுறானேன்னு சொல்லிட்டு தான் உடம்பையே அந்த நெருப்புக்குள்ளே போட்டு நீ என்னை தின்னுக்கோ அப்படின்னு விழுந்து தன்னையே தியாகம் பண்ணி செத்து போச்சான். அதனுடைய எந்த விதமான உதவி எதிர்பார்க்காத தியாகமான அன்பை பார்த்து சுவாமி அந்த புறாவுக்கு முக்தி கொடுத்தாராம். அறிவில்லாத ஜீவன் தன்னையும் தன்னை சேர்ந்தவாளையும் கொலை பண்ணுறவனுக்கு கூட கருணை காட்டுறதே, அதுக்கு முக்தி கிடைச்சதுங்கிற வார்த்தை வேதத்தை விட பெரிய வார்த்தை இல்லையா? இதை விட ஒரு உயர்ந்தது பண்பு இருக்க முடியுமா அப்படின்னு ராமர் கேட்குறார். போதகம் ஒன்று கன்றி இடங்கர் மா பொருத போரின் ஆதியம் பரமே யானுன் அபயம் என்று அழைத்த அந்நாள் வேதமும் முடிவும் காணா மெய்ப்பொருள் வெளிவந்தெய்தி மாதுயர் துடைத்த வார்த்தை மறப்பரோ மறப்பிலாதார். அஜேந்திரன்னு பேர் கொண்ட ஒரு யானை குளத்துல சுவாமிக்கு பூ பறிக்கிறதுக்கு இறங்கின உடனே ஒரு சினம் கொண்ட முதலை வந்து அதோட காலை பிடிச்சுடுத்து. இந்த யானை தன்னை விடுவிக்க பார்த்தும் முடியாததுனால ஆதிப்பரம்பொருளே நீயே எனக்கு அடைக்கலம் தரணும், நான் உன் அபயம் அப்படின்னு கத்தித்தே. உடனே வேதமும் முடிவு காணா மெய்ப்பொருள், வேதங்களெல்லாம் தேடி முடிவு காண முடியாத மெய்ப்பொருளாகிய பரம்பொருள் வெளிவந்து அந்த மகா பெரிய துயர உடனே துடைத்தாரே. முதலையை கொன்று யானைக்கு அடைக்கலம் கொடுத்து முக்தி அருளினாரே, அதை யாராவது மறப்பாளா? ஞாபக சக்தி உள்ள யாராலையாவது மறக்க முடியுமா அப்படின்னு ராமர் கேட்குறார். மண்ணுயிர் எல்லாம் தானே வருவித்து வளர்க்கும் மாயன் தன்னன உலகம் எல்லாம் தருமமும் எவையும் தானே எண்ணினும் அடைந்தோர் தம்மை ஏமுற இனிதின் ஓம்பி பின்னும் வீடு அளிக்கும் என்றால் பிரிதோர் சான்றும் உண்டோ. சுவாமி தான் படைத்த உயிர்களை மனசாலையும் உடம்பாலையும் எல்லா விதத்திலையும் நல்லவர்களா ஆக்கி காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி சில சமயம் அவதாரம் எடுத்து நடந்தெல்லாம் காமிக்கிறார். அப்படியும் புரியாத ஆளுக்கு சொல்லி காமிச்சு புரிய வைக்கணுமே, அதுக்காக இப்போ சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிகிற சுவாமி தன்னன உலகம் எல்லாம், அதாவது இந்த எல்லா உலகமும் தானே தான். அதில் இருக்கிற தானமும் தர்மமும் அதில் பண்ணக்கூடிய வேள்விகளும் அதனால் அடையக்கூடிய பயன்களும் அவரே தான். இருந்தாலும் ஞானமில்லாத உயிர்கள் இறைவா அடைக்கலம்னு வந்து கேட்கும்போது நீங்களெல்லாம் நானே தான், அதனால் நீங்கள்லாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒதுக்கிறது இல்லையே. அந்தந்த சமயத்தில் வந்து அபயம் அளித்து அவர்களுக்கு வேணுங்கிறதையெல்லாம் செய்கிறாரே. கடைசியில் அந்த உயிர்களுக்கு வீடு பெற்றியும் தராரே. இதை விட ஒரு சான்று இருக்க முடியுமா? சரணடைந்தவர்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆமியே தினமும் செஞ்சு காமிக்கிற ஒரு விஷயத்தை நாம்ளும் செய்யணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார். நஞ்சினை மிடற்று வைத்த நகை மழுவாளன் நாளும் தஞ்சு என முன்னம் தானே தாதைப்பால் கொடுத்து சாதல் அஞ்சினேன் அபயம் என்ற அந்தணர்க்காகி அந்நாள் வெஞ்சின கூற்றை மாற்றும் மேன்மையின் மேன்மை உண்டோ. கழுத்தில் நஞ்சை உண்ட சிவபெருமான் ஒளியான மழுவை ஆயுதமாக கொண்ட சுவாமி ஒரு நாளைக்கு மிருகண்டு முனிவருக்கு ஒரு வரம் தானே தான் கொடுத்தார். 16 வயசு வரைக்கும் தான் உன் பிள்ளை இருப்பான் அப்படின்னு அவர் கொடுத்த வரம் தான் அது. அவர் கொடுத்த வரத்தினால பிறந்த பிள்ளை மார்க்கண்டேயன் 16 வயசு முடிந்த உடனே யமன் பாசக்கயிற்றை வீசின அந்த சமயத்தில் அந்த குழந்தை ஓடி வந்து சுவாமி அபயம் காப்பாத்துங்கோன்னு சொன்ன உடனே நான் கொடுத்த வரம் தான், நான் மாற்ற முடியாது, நீ 16 வயசு ஆனோடனே நீ செத்து தான் போகணும்னு விட்டுட்டாரா சுவாமி. காதல் அஞ்சினேன் அபயம் அப்படின்னு அந்த குழந்தை வந்து விழுந்தது, சரண் அடைஞ்சுடுத்து, பரிபூர்ண சரணாகதி பண்ணிடுத்து. உடனே வெஞ்சின கூற்றை மாற்றும் மேன்மையின் மேன்மை உண்டோ. உடனே நீ என்றைக்குமே 16ஆவே இருடாப்பா, உனக்கு சாவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரே. அந்த பரமேஸ்வரனோட மேன்மையை விட ஒரு சிறந்த மேன்மை எங்கேயாவது இருக்க முடியுமா? அப்படி அபயம் கொடுக்கறதுனால தானே அவர் சுவாமியா இருக்கார். சரண் எனக்கு யார் கொல் என்று சானகி அழுது சாம்ப அரண் உனக்கு ஆவன் வஞ்சி அஞ்சல்
என்று அருளின் எய்தி முரணுடைய கொடியோன் கொல்ல மொய் அமர் முடித்து தெய்வ மரணம் என் தாதை பெற்றது என்பையின் வழக்கென்றாமோ. இந்த கொடிய ராவணன், முரண்பட்ட மனம் கொண்ட கொடியவனான அரக்கனான ராவணன் சீதா பிராட்டிய பலவந்தமா தூக்கிண்டு போறான். அப்படி போகும்போது எனக்கு யார் சரண், யார் எனக்கு அடைக்கலம் கொடுப்பான்னு கத்தி அழுது புலம்பினாலே அவ சொன்ன உடனே அரண் உனக்காவேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்து இந்த கொடிய ராவணன் அரக்கனோட பெரிய போரிட்டார். அவர் என் தந்தைன்னு சொல்லிக்கிறார். ஜடாயு சண்டை போட்டாரே ராவணனோட. ஸ்ரீராமர் கிட்ட ஜானகிய ராவணன் எடுத்துன்னு போயிருக்கிறாங்கிற செய்தியை சொல்றதுக்காக உயிரை கையில் பிடிச்சிருந்து அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் உயிரும் பிரிந்தது. அவர் போன உடனே ஸ்ரீராமர் அப்பாவுக்கு செய்யக்கூடிய நீத்தார் கடன் எல்லாம் செஞ்சார். அவர் அப்பானே கூப்பிடுறார். அப்படி அடைக்கலம்னு கேட்டவாளுக்காக தன் உயிரையே கொடுத்தாரே என் தந்தை ஜடாயு. அந்த ஒரு மேன்மையான வழக்கம் எனக்கு மட்டும் முறையற்ற வழக்கமாக முடியுமா அப்படின்னு கேட்குறார் ஸ்ரீராமர். அதாவது அடைக்கலம்னு கேட்குறவாளுக்காக உயிரையும் கொடுத்தாதான் என்ன அப்படின்னு கேட்குறார். உய்ய நிற்கபயம் என்றான் உயிரை தன் உயிரின் ஓம்பா கையனும் ஒருவன் செய்த உதவியில் கருத்திலானும் மையற நெறியின் நோக்கி மாமரை நெறியில் நின்ற மெய்யினை பொய் என்றானும் மீழ்கிலா நரகில் விழுவார். நானும் உய்யனும், இறைவா எனக்கு அபயம் கொடுங்கோ அப்படின்னு ஒருத்தன் சரணடைஞ்சுட்டான்னா அவன் உயிரை தன்னோட உயிர் மாதிரி பேணி காப்பாத்தாத கீழ்மகன் கயவன் அவனும், ஒருவன் செய்த உதவியில் கருத்திலானும், ஒருத்தன் ஒரு நல்ல உதவி சமயத்தில் செஞ்சு அதை மறந்தவன், குத்தமில்லாத தர்ம நெறி தெரிஞ்ச சிறந்த வேத நெறிப்படி நின்று வாழற வாழ்க்கையை, உண்மை நெறியை பொய் என்று சொல்பவனும், இந்த நாஸ்திகர்கள் மாதிரி இருக்கிறவா நீளாத நரகத்தில் தான் விழுவா இவாலாம் அப்படின்னு சாபமே கொடுக்குறார் ராமர். இங்கேயும் திருக்குறளுடைய ஜீவன் இருக்கு இந்த பாட்டில் எல்லாமும். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொன்னார் திருவள்ளுவர். எந்த விதமான அறத்தை அழித்தவர்களுக்கும் தப்பி பிழைக்க வழி இருக்கு. ஆனா ஒருத்தர் செய்த உறவியை மறந்து அழித்தவனுக்கு என்னைக்குமே உய்வு கிடையாது. இன்னொரு குறள், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். மெய்ப்பொருள் தெரிந்த சான்றோர்கள் சொன்ன ஒரு பொருளை இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை பேயோட தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் மகான்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு பொருளை, இருக்குன்னு சொல்ற ஒரு பொருளை இல்லை அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு எத்தனையோ பேர் சொல்லின்னு நடக்கிறா. அவ எல்லாரும் பேய் தான். ஸ்ரீராமர் அப்படிப்பட்டவர்களோட சேர்த்து தன்னை சரணடைந்தவர்களோட உயிரை காப்பாற்றாதவாளையும் வச்சுட்டார். அவளுக்கெல்லாம் நரகம்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டார். சீதையை குறித்தேயோ தேவரை தீமை செய்த பேதையை கொல்வேன் என்று பேணிய விரத பெற்றி வேதியர் அபயம் என்றார்க்கு அன்று நான் விரித்து சொன்ன காதையை குறித்து நின்ற அவ்வுரை கடக்கலாமோ. ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறார் ராமர். சீதைய மீட்டு கூட்டின்னு வர்றதுக்காக மட்டும்தானா நான் இந்த இலங்கை மன்னனோட போர் செய்ய புறப்பட்டிருக்கேன், இந்த ராவணனை கொல்லுவேன்னு விரதம் பூண்டிருக்கேன், இதுக்காக நான் சண்டை போடுறேன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. தேவர்களுக்கெல்லாம் முடியாத தீமை செய்தான் இந்த பேதை, இந்த அறிவில்லாத ராவணன். அவனை கொல்வேன்னு நான் விரதம் எடுத்திருக்கேனே, அது சீதையை குறித்து மட்டும் இல்லை. அன்னைக்கு காட்டுல முனிவர்கள் என்கிட்ட அபயம் கொடுங்கோ, அரக்கர்களோட தொல்லை தாங்க முடியல, தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு விடிவு தாங்கோன்னு என்னை கேட்டபோது அவர்களுக்கு அபயம் நான் கொடுத்தேனே, அந்த வார்த்தையை நான் தாண்ட முடியுமா? இப்போ ராமர் சொல்றார், உங்களுடைய காரியம் ஆகாது, உங்களை தொல்லை பண்ணிடுவான், உங்களை கொன்னுடுவான், சூழ்ச்சி பண்ணிடுவான்னு சொல்ற எல்லாருக்கும் முடிவா ஒன்று சொல்றார். காரியம் ஆக அன்றே ஆகுக கருணையோர்க்கு சீரிய தன்மை நோக்கின் இதனின் மேல் சிறந்தது உண்டோ பூரியரேனும் தம்மை புகழ் புகுந்தோர்க்கு பொன்றா ஆறுயிர் கொடுத்து காத்தார் எண்ணிலா அரசரம்மா. நாம இப்ப எடுத்திருக்கிற காரியம் முற்று பெறட்டும், இல்லை முடியாம போகட்டும், கருணையுள்ள பெரியவர்களுடைய சீரிய தன்மையை வச்சு பார்த்தா அடைக்கலம் என்று அடைந்தவனை ஆதரிக்கும் காரியத்தை விட சிறந்தது ஒன்று கிடையாது. தன்னை சரணடைந்தவர்கள் குணத்துல ரொம்ப கீழ்மக்களா இருந்தா கூட அவர்களை தன்னுடைய ஆறுயிரை கொடுத்து காத்த எத்தனையோ அரசர்கள் இருந்திருக்கா. அப்படிப்பட்ட நல்ல குணத்தை நம்மளும் வளர்த்திக்கணும் சொல்றார். ஆகையினால முடிவா சுவாமி சொல்றார், ஆதலான் அபயம் என்ற பொழுதத்தே அபயதானம் ஈதலே கடப்பாடு என்பது இயம்பினீர் என்பால் வைத்த காதலான் இனி வேறு எண்ணக்கடவது என் கதிரோன் மைந்த கோதிலாதவனை நீயே என்பையின் கொணர்தி என்றான்.
என் மேலே உள்ள அளவிலாத அன்புனால நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் அபயம் அப்படின்னு ஒருத்தன் அடைக்கலமாக வந்தவனை அரவணைச்சு அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமை. இனிமே யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. அதனால் குற்றமில்லாத இந்த விபீஷணனை சுக்ரீவா, கதிரோன் மைந்த, சூரிய மைந்தா, நீயே போய் என்கிட்ட கூட்டிண்டு வா அப்படின்னு சுவாமி சொல்றார். ஐயுறவு எல்லாம் தீரும் அளவையாய் அமைந்ததன்றே தெய்வ நாயகனது உள்ளம் தேறிய அடைவே தேறி கைப்புகற்கு அமைவதானான் கடிதினின் கொணர்வல் என்னா மெய்யினுக்கு உரையுளான ஒருவன் பால் விரைவின் சென்றான். தெய்வநாயகனான சுவாமி ஸ்ரீராமருடைய உள்ளம் எல்லா சந்தேகங்களையும் அழிச்சு ஒழிக்கிற பிரமாணமா அமைஞ்சுது. சுக்ரீவனுடைய மனசையும் தெளிவுபடுத்தி அவனையும் விபீஷணனுக்கு அடைக்கலம் தரதுதான் சரி அப்படின்னு உடன்பட வச்சுது. உடனே போய் விபீஷணனை இங்கே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு உண்மைக்கு உறைவிடவான ஒப்பற்றவனான விபீஷணன் கிட்ட சுக்ரீவன் விரைந்து போனான். இந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்துல ஸ்ரீராமர் விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாமா கூடாதாங்கிற டிஸ்கஷன்ல கடைசியில ஒரு வார்த்தை சொல்றார். அது எனக்கு சொல்லணும்னு ஆசை. சுக்ருத ஏவ பிரபன்னாய தவ அஸ்மி இதீச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம ஆனய ஏனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்ய அபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ யதிவா ராவணஸ்வயம். எந்த ஒரு உயிர் ஒரே ஒரு முறை என்கிட்ட அடைக்கலம்னு வரதோ, நான் உன்னை சேர்ந்தவன், உனக்குள்ளவன், நீ என்னை காப்பாத்துன்னு சொல்றதோ, அந்த உயிரை எல்லா விதமான தொல்லைகளிலிருந்தும், எல்லா விதமான பூதங்கள்ல இருந்தும், எல்லா விதமான பீயிங்ஸ்ல இருந்தும் நான் எல்லா விதமான மேட்டர்ஸ்லேருந்தும், பூதேபியோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார், அதுலேருந்தும் நான் காப்பாத்துறேன், இது என் விரதம் அப்படின்னு சொல்றார். அடைக்கலம்னு வரவனை காப்பாத்துவதே என் பிரதிஜை அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்றார். அதனால சுக்ரீவா, வானரங்களின் அரசனே, வருவது விபீஷணனா இருக்கட்டும் இல்ல ராவணனாவே இருக்கட்டும், அடைக்கலம்னு வந்தானா அவனுக்கு நான் அடைக்கலம் தந்தே தீருவேன், நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்றார். அந்த பரம்பொருளை தியானித்து எல்லா நன்மைகளையும் அடையலாம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.